ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 3 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் இது. ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் யார்? பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? நெல்லை சு.முத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? நெல்லை சு.முத்து. ஔடதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? மருந்து. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? காரல் கபேக். ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன? அடிமை. உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்ப்ரோ என்பவரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? டீப் ப்ளூ. உலகிலேயே முதன்முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. ஐக்கிய நாடுகள் சபையால் புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டம் சூட்டப்பட்ட ரோபோ எது? சோபியா. விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலை எழுதியவர் யார்? லிலியன் வாட்சன். அப்துல் கலாம் எந்த புத்தகத்தை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றார்? விளக்குகள் பல தந்த ஒளி. உலகின் முதல் விஞ்ஞானி குழந்தைகளே என்று கூறியவர் யார்? அப்துல் கலாம். அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் எது? அக்னி சிறகுகள். மொழிக்கு முதலில் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 12. மொழிக்கு இறுதியில் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 12. சொல்லின் இடையில் மட்டுமே வருபவை எவை? ஆயுத எழுத்து. ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யார்? சர் சி.வி. ராமன். ராமன் விளைவு கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள் எது? 1928 பிப்ரவரி 28. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தவர் யார்? சர் சி.வி. ராமன். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் தினம் பிப்ரவரி 28. சர் சி.வி. ராமன் விளைவை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது எது? கடல் நீரின் நீல நிறம். இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம்.